இன்றைய சட்டசபையில் ஓங்கி கொட்டிய உதயநிதி. உச்சகட்ட கோபத்தில் திரு செந்தில் பாலாஜி, திரு சேகர் பாபு. முதலமைச்சருடைய பிறந்த நாளில் சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் என்ன பார்க்கலாம் இந்த காணொலி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து. தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கொண்டாடப்படுகிறது. குறிப்பா அரசு பள்ளிக்கூடங்கள்ல கட்டிப்புடி கட்டுப்புடிடா, எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன், கண்டபடி கட்டிப்புடிடா அப்படின்ற பாடலெல்லாம் போட்டு மாணவர்களை குஷிப்படுத்துற வேலையை செய்யல. இப்ப இன்னைக்கு என்ன பாடல் போட்டு அவங்க ஆடி இருக்காங்க, அதாவது நேற்று என்ன பாடல் போட்டு ஆடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சமூக வலைத்தளங்களை பாக்குறப்ப வாடி 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 கைப்படாத சீடி அப்படின்ற பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. பிறகு சமூக வலைத்தளங்கள்ல கண்டனம் எல்லாம் தெரிவிச்ச பிறகு, கண்டித்து தெரிவிச்ச பிறகு தற்போது அதற்கு அமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. நம்ம அதையும் நம்ம பார்த்தோம். இப்ப அப்படியெல்லாம் கண்டனம் எழுந்த பிறகு அதோட இந்த வேலை நின்றுடுச்சு. நம்ம அதை கவனிக்கிறோம். ஒருவேளை இந்த வாடி 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 பாடலுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருந்திருந்தால் அடுத்து இந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்டபடி கட்டுப்புடிடா, எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தை கண்டுபிடிப்போம்ன்ற பாடல் வரி எல்லாம் எங்க வந்திருக்கும்? கல்லூரி வளாகத்துக்குள்ள வந்திருக்கும். எங்க வந்திருக்கும்? பள்ளி வளாகத்துக்குள்ள வந்திருக்கும். இப்படி அந்த முதல்ல பாடின பாடல் இருக்கு இல்லையா, அந்த வாடி வாடி வாடி, அந்த பாடலுக்கு கண்டனம் தெரிவித்த உடனே இப்ப இந்த மாதிரியான பாடல் இனி பள்ளிகள்ல பாடப்படாது நம்ம நம்பலாம். ஏன்னா அதுதான் தொடக்கம். நம்ம அதற்கு கண்டனம் தெரிவிக்கலாம் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் உள்ள வரும். டேடி மம்மி வீட்டில் இல்லைன்ற பாடல் பாடுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? கஞ்சா வச்ச கண்ணுன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் உள்ள வரப்போய் அதை மாணவர்கள் பார்த்து, ஏற்கனவே இந்த போதையால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் பலர் சீரழிஞ்சு போற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அப்ப ஒரு பாடல்லையே கஞ்சா வச்ச கண்ணு வந்திருக்கு அப்படின்னா அப்ப அந்த கஞ்சாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு இந்த இளைய சமுதாயம் நினைத்தால் அது இந்த நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. இதைதான் நேற்று மக்களே முன்னின்று தடுத்திருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்கள்ல எழுந்த எதிர்ப்பின் மூலமாக இப்ப இந்த பாடல் இனி பாடப்படாது. இதையெல்லாம் தாண்டி பள்ளிகள்ல, ஒரு பள்ளியில மாணவர்களை இந்த வெயில் நேரங்கள்ல அமர வச்சு, முதல்வருடைய இந்த முக அமைப்புக்கு அமர வச்சு அதை ஒரு புகைப்படம் எடுக்கிற நிகழ்வெல்லாம் நடந்தது. பிறகு அங்கேயும் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது. படிக்க அனுப்பிய மாணவர்களை கொண்டு வந்து வெயிலில் அமர வைக்கிறது அப்படின்னு இந்த 2-3 நாட்களாக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் என்கிற போர்வையில நடந்தேறிய அவலங்கள் தான் இந்த அவலங்கள். இந்த அவலங்களை தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல கேள்வியாக எழுப்பியிருந்தார். இதற்கு எதிர்த்தரப்புல இருந்து எந்த பதிலும் கொடுக்கல. இப்படி தமிழ்நாட்டுல மின்வெட்டு பிரச்சனை, குறிப்பா முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி முதலிடமா இருக்கு. எதுல முதலிடமா இருக்கு? மின்வெட்டுல முதலிடமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. இந்த மின்வெட்டு பிரச்சனையை காரணம் காட்டி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, மின்சார பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நினைத்து வராமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே விவசாய பெருமக்கள் அந்த தொழிலே ரொம்ப கடினமான தொழில். விவசாயம் என்பது அவ்வளவு எளிதான தொழில் கிடையாது, அமைச்சர் திரு ஆதவர்ஜன் அவர்களை தவிர. அப்ப இந்த இடத்துல இந்த விவசாயிகளுக்கு வர வேண்டிய இந்த மின்சாரத்துல பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கு இதுல பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசினார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு முழுக்க தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தொகுதி தொகுதியாக போய் மக்களுடைய குறைகளை தீர்ப்பார்கள்னு பார்த்தா தொகுதி தொகுதியாக பல பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. அதற்கு இந்த தாவேகாவினரே காரணமாக இருக்கிறார்கள் பலர் அப்படின்னு அதை தொடர்ந்து ஒரு பட்டியலும் அவர் வாசிச்சார். யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் வாசிச்சார். இதுல குறிப்பா தாவேகா தரப்புல யாரு தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்னு பேசிய யாரும், சட்டமன்றத்தில் இருந்த ஆளுங்கட்சியை சார்ந்த யாரும், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறார், இந்த குற்ற சம்பவ பின்னணியில யாரு மயக்க மருந்து கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த குற்ற சம்பவத்தின் பின்னணியில சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இருக்காரு அப்படின்றத அவங்க பதிவு பண்றாங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி இன்னும் இருக்கு இல்லையா? இதைதான் இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி சட்டமன்றத்துல தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு நாளைக்கு முதலமைச்சர் பதில் தர வேண்டி இருக்கிறது. இதற்கிடையில இந்த சோஃபா மாடலை பற்றி எல்லாம் அவர் பேசியிருந்தார். இன்றைக்கு ஆளுகிற அரசுக்கு பெரும் சவாலாக இருப்பது சோஃபா அப்படின்னு நம்மளால கவனிக்க முடியுது. ஏன்னா
ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளோடு நடத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி. 130 140 எடுத்து பிறகு இவர்கள் கூட்டணியில் பங்கு கொடுத்தார்களானா கிடையாது. பலமுறை கூட்டணியில பங்கெடுத்த திரு திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்கிறார், நாங்கள் கூட்டணியில் பங்கெடுத்தோம், ஆனால் நாங்க உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கூட்டணி ஆட்சியில பங்கெடுக்கணும். கூட்டணியில மட்டும் பங்கெடுத்தா போதாது, ஆட்சி அதிகாரத்துல நீங்க அமைச்சரவையில வரணும், அப்பதான் ஸ்திரத்தன்மை நீடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக வெளிப்படையா பிசிக மீது நம்பிக்கை இல்லாத காரணத்திற்காக தான் அவர்களை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும், வெளியே இருந்தா நமக்கு எதிராக போராட்டம் செய்வார்கள் அப்படின்றதுக்காக அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்காக இந்த கூட்டணியில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது, இடத்தை கொடுத்தார்கள்னு திரு திருமாவளவன் அவர்கள் பேசியதை நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் நம்ம விட்டு வெளியேறலாம், எப்போது வேண்டுமானாலும் நமக்கு வெளியேறிந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய சிபிஎம் சிபிஐ வெளியேறலாம், எப்படி வேண்டுமானாலும் நம்மோடு பயணிக்கக்கூடிய பிசிகவும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு வரலாம். ஒருவேளை வெளியேறாம இவங்க உள்ள இருந்து நமக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இவர்கள் யார்? முக்கியமா இந்த சிபிஎம் சிபிஐ பிசிக இவர்கள் திமுக கூட்டணியில் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பயணித்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது கூடயே பயணித்த திமுகவுக்கே இவர்கள் இவ்வளவு பெரிய பாடம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு இவங்க என்ன பாடம் எடுத்துப்பாங்க, இவங்க நமக்கு என்ன பாடம் எடுப்பாங்க, இவங்களை நம்ம நம்பலாமா? இவர்களையே நம்பி எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினுக்கு இவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் வெகு விரைவிலே இவங்க நமக்கும் இந்த பாடம் கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா? அதனால இவர்களை நம்பலாமா, அல்லது அதிமுக தான் நமக்கான தாய் கழகம் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தலாமா அப்படின்ற வேலையெல்லாம் தாவேகா திரைமறைவுல ஒரு தரப்புல வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியே பேசப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த கள நிலவரத்தோடு தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்தது. இரண்டு தரப்புமே ரொம்ப காரசாரமான விவாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இரண்டு தரப்பிலுமே விவாதம் பேசப்பட்டது. வழங்கும் போல ஒரு சபாநாயகர் எந்த நடுநிலைமையோடு செயல்படுவாரோ அப்படி நடுநிலைமையோடு செயல்பட்டாரா அப்படின்றத மக்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஒரு வழியாக நாளைக்கு முதலமைச்சர் பேச வேண்டும், முதலமைச்சர் பேசுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.